எனக்கு என்னை வந்து இப்போ கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா நானும் வந்து உள்ளுக்கு போன அத்துமீறி போனது பிழை அப்படின்றதுனால ஸோ நான் வந்து போலீஸில் போயிட்டு வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பிணையில் வெளியில் வரலாம், அதாவது குடும்பத்தினருடைய பிணையில் வந்து வெளியில் வரலாம் அப்படின்றதான் வந்து இப்போ சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. இதை தவிர வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இனி வீடியோ செய்யலாம், அதெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் ஒன்று சொல்ல. எனக்கு நான் பிணையில் போய் இதுக்குரிய வாக்குமூலத்தை கொடுத்துட்டு வெளியே வரலாம்னு சொல்லியிருக்காங்க. மன்னார் யூடியூபர் அரவிந்தன் கைது செய்யப்பட்டாரா? அவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறார்? அவருக்கு என்ன நடந்தது? அவர் வந்து காணொலிகள் எதுவுமே வந்து போடுறதே இல்லை. இப்போ டாக்டர் சம்பந்தமான வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சம்பந்தமான தகவலை வந்து இப்போ சாவச்சேரி இருக்க ஜாழ்ப்பாண யூடியூபர்ஸ், இப்போ நாங்களும் சரி வேறு ஒரு யூடியூபர்ஸும் சரி இந்த தகவல்களை வந்து நாங்கள் போட்டுக்கொண்டே இருந்தோம். உடனுக்குடனே போடுவோம், எல்லாருக்குமே தெரியும். அது புலம்பெயர் உறவுகளாக இருக்கட்டும், எங்களுடைய தாய்நாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர் அந்த 25 வயது பெண் உயிரிழந்த சம்பவத்தை வந்து அவருக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக வந்து அங்கே போயிருந்தார். அந்த அவர் ஃபேஸ்புக்கில் வந்து போடுறது வளமை. இப்போ அந்த தகவலை பார்த்துட்டு அரவிந்தனும் அவருடைய மனைவியும் வந்து அந்த வைத்தியசாலைக்கு போனதாக வந்து அரவிந்தன் வந்து தன்னுடைய காணொலியிலே வந்து சொல்லிக்கிறாரு. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே டாக்டர் மன்னர் வைத்தியசாலைக்கு வந்து உள்ளுக்க போனது, உள்ளுக்க போய் நாங்கள் வைத்தியர்களோட வந்து வாக்குவாதங்களில் ஈடுபட்டது, நாங்கள் நடந்த சம்பவங்கள், கற்பனை அந்த மகப்பேற்று அறைகளுக்குள்ளே எல்லாம் போய் அந்த வீடியோ எடுத்தேன்னு சொல்லி சம்பந்தமாக எல்லாம் வந்து பெரிய சர்ச்சையை கிளப்பி அந்த வீடியோவின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். அதில் எல்லாருக்குமே தெரியும் அந்த காணொலி எல்லாமே வந்து நாங்கள் எடுக்கவில்லை. மன்னாரில் வந்து ஒரு யூடியூபர்ஸ், அதாவது அரவிந்தன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் வந்து வைத்தியர் இடவு வந்த காணொலி வந்து போட்டிருந்தார். அடுத்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியரை போலீஸ் நிலையத்துக்கு வந்து ஒரு சும்மா ஒரு விசாரணைக்கு வந்து அழைக்கிறதாக வந்து அங்கேயும் வந்து உடனுக்குடனே வந்து காணொலிகள் வந்து போட்டிருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலைக்கு வந்து உள்நுழைஞ்ச குற்றச்சாட்டில் உள்ளுக்கு வந்து வைத்தியர்களுக்கு வந்து இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைச்சாலை வவுனியா சிறைச்சாலையில் வந்து 5 நாட்கள் சிறைவாசம் வந்து அனுபவித்து பிறகு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைக்கப்பட்டு அன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து 50,000 ரூபாய் பெறுமதியிலான பிணை வந்து வழங்கப்பட்டது. விடுவிக்கப்பட்டார். எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து காணொலிகள் வந்து போட்டிருப்போம். மன்னர் யூடியூபர் அரவிந்தனம் வந்து நிறைய காணொலிகள் வந்து போட்டிருந்தார். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரவிந்தனுக்குமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து கைது செய்யப்படலாம். மன்னர் யூடியூபர் அரவிந்தன் வந்து கைது செய்யப்படலாம் என்று சொல்லியிருந்ததால் போலீஸார் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம சட்டத்திணைகளும் வந்து சொல்லியிருந்ததால் நீதிமன்றத்தில் வந்து கதைச்சிருந்ததால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் வந்து கைது செய்யப்படலாம்னு சொல்லி அவரும் அந்த போடுகின்ற காணொலிகளில் வந்து சொல்லியிருக்கிறதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியமாக இருந்தது. இதில் வந்து அவர் கைது செய்யப்படுவாரா இல்லை சும்மா தான்னு சொல்லி நாங்களும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக வந்து அதை எடுத்துக்கொண்டு போயிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு பிணை வந்து வழங்கப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரவிந்தன் வந்து தனது யூடியூப் தளத்தில் ஒரு வீடியோ போடுறாரு. சில வேளைகளில் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய இதுதான் கடைசி காணொலியாக இருக்கும், என்னுடைய காணொலிகள் வந்து இனி வராது, நான் சில நேரங்களில் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி ஒரு காணொலி வந்து போடுறாரு. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிது நேரத்தில் அந்த காணொலியை வந்து பார்க்க கிடைக்கிது. ஓகே சரி, நானும் சரி ஒரு நாள் போயிட்டு அடுத்த உடனுக்குடனே காணொலி போடுகின்ற ஒரு யூடியூபர் மன்னாரில் அவர் மட்டும்தான் அங்கே நின்று யூடியூப் சேனலில் வந்து வீடியோ எடுத்து போடுறார். இப்போ நாங்கள் வந்து வைத்தியர் அந்தண்டு பிணையில் வந்து விடுவிக்கப்படுகின்ற அந்தண்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நாங்கள் அங்கே இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னாருக்கு போயிட்டு பிறகு அங்கேருந்து இங்கே வந்தாங்க. அப்படி இருக்கின்ற போது மன்னாரில் இருக்கிற ஒருவர்னு சொல்லி சொன்னால் இந்த நேரம் வந்து வீடியோ போடலாம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அப்படியா அப்டேட்டுகள் அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் வந்து அவர் வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து கைது செய்யப்படுவார் என்ற ஒரு தகவல் வந்து அவருக்கு கிடைக்கின்ற போது நானும் நினச்சேன் சும்மாத்தான் இருக்கும், அவர் வந்து ஏதாவது சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் சும்மா ஒரு ஃபேக் நியூஸ் அப்படி தான் நாங்கள் நினச்சி கொண்டு இருந்தோம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நேற்றைய தினம் ஒரு சந்தேகம் வந்தது. உண்மையிலே வந்து அவர் கைது செய்யப்பட்டார். ஏன்னா 2 நாட்கள் வந்து அவருக்கான 2 நாட்கள் வந்து அவர் எந்த ஒரு காணொலிகளுமே வந்து யூடியூப் சேனலில் வந்து போடலை. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்றைய தினம் அவருடைய மனைவிக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். மனைவிக்கு கால் பண்ணல, அரவிந்தனுக்கு தான் கால் பண்ணியிருந்தேன். அரவிந்தனுடைய நம்பர் ஏர்டெல் நம்பர் வந்து இருந்தது, அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருந்தேன். அவங்க எடுத்து கதைச்சாங்க. அதில் குறிப்பாக யூடியூப் தளம் பாவிக்கின்ற ஃபோன், அந்த ஃபோன் வந்து போலீஸாரிடம் வந்து பறிச்சிட்டாங்க.
மற்ற இன்னொரு ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனில் வந்து நான் எடுத்து அரவிந்தன் நினச்சி தான் எடுத்தேன். சரி ஓகேன்னு பார்த்தா கோல் ஆன்சர் பண்ணது அந்த பக்கம் அரவிந்தனுடைய மனைவி வந்து காய்ச்சிருந்தாங்க. நடந்த விஷயங்களை வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன், என்ன அரவிந்தனுக்கு என்ன நடந்தது, ஓகே இப்போ 2 நாட்களாக வந்து இந்த காணொளிகளுமே வந்து போடையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் கேட்ட போது அவங்களாம் அந்த நேரத்தில் நேற்றைய நாளில் சொல்லியிருந்தாங்க, மது அவர் வந்து கைது செய்யப்பட்டுட்டார். வெள்ளிக்கிழமை அரவிந்தன் யூடியூபர் அரவிந்தன் கைது செய்யப்பட்டிருக்காரு. வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு மன்னாரில் இருந்து வவுனியா சிறைச்சாலைக்கு, அதாவது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வந்து எவ்வாறு இங்கே நின்று மன்னாரில் இருந்து வவுனியாவுக்கு கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரவிந்தனையும் யூடியூபர் அரவிந்தனையும் வந்து கைது செய்திருக்காங்க. அவர்களையும் வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து சரண்டராக சொல்லியிருக்காங்க. அவர் போன இடத்துல அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வவுனியா சிறைச்சாலைக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி அதுக்கு அடுத்தாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து திங்கக்கிழமை தான் மோசன் போட்டு அவரை வந்து பிணையில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நாட்கள், அதாவது சனி மற்றும் நேற்றைய தினம் இன்றைய தினம் அவர் வந்து சிறைச்சாலையெல்லாம் இருக்கிறாரு என்ற மாதிரியும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. நாளைய நாளில் அரவிந்தன் வந்து பிணையில் விடுவிக்கப்படலாம் என்றதை வந்து நான் இது வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு கதைக்கலாமான்னு சொல்லி யோசித்தேன். ஆனாலும் வந்து நிறைய பேர் வந்து கொமெண்டில் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, அரவிந்தனுக்கு என்ன ஆச்சு, அரவிந்தனை பற்றி தெரியுமா, அதே அரவிந்தன் வந்து கைது செய்யப்பட்டாரா என்ற மாதிரி மக்கள் வந்து கேட்குறது வந்து அவங்களுக்கு வந்து விளங்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு அடிக்கடி அப்டேட் கொடுக்குற ஒரு யூடியூபர்ஸ் வந்து திடீரென்று 2 நாளாக வந்து காணொலிகள் எதுவுமே வந்து போடலைன்னு சொல்லி சொன்னால் மேலே வந்து எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வரும். கண்டிப்பாக வந்து சந்தேகம் வரும், என்ன இவர் வந்து இப்படி ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, தான் வந்து கைது செய்யப்படலாமான்னு சொல்லி, அதனால் இவருக்கு வந்து கைது செய்யப்படலாமான்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வெளிநாடுகள்லேருந்து பார்ப்பீங்க, எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்கும். மன்னர் மக்களுக்கே சில பேருக்கு வந்து தெரியுமோன்னு தெரியாது. ஆனால் இதுதான் உண்மையான ஒரு விடயம். யூடியூபர் அரவிந்தன் வைத்தியசாலைக்கு வந்து அத்துமீறி, அதாவது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எப்படி வந்து கைது செய்யப்பட்டாரோ அத்துமீறி வைத்தியர்களை வந்து வேலை செய்ய விடாமல் இடையூறுத்தியதன் காரணம் என்ற பேரில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாரோ அதே மாதிரியே வந்து இவரும் வந்து அத்துமீறி அங்கே போய் உள்ளுக்கு எல்லாம் வீடியோ எடுத்த குற்றச்சாட்டில், யூடியூப் வீடியோ எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் வந்து இது வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் என்ற ஒரு செய்தியை வந்து இதில் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேட்டதால் இந்த தகவலை வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, இதுதான் விஷயம். இனி நாளைய தினம் அவர் மன்னார் நீதிமன்றத்தில் வந்து அவருக்கான வழக்கு இருக்குது. நாளைய தினம் தான் வந்து அவர் பிடிக்கப்படுவாரா, என்ன மாதிரியான விடயங்கள் வந்து நாளைய தினம் தான் தெரியும். ஓகே, விடயங்கள் வந்து இனி நாளைக்கு அரவிந்த் ப்ரோ வந்து வெளியில் வந்து அவர் வந்து அப்டேட் கொடுத்தா தான் ஒழிய மற்ற விடயங்கள் வந்து நாளைய தினம் எனக்கு தெரிகின்ற போது அந்த அப்டேட்டுகளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தர காத்து கொண்டிருக்கின்றேன் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு எல்லோரும் நிறைய பேர் கேட்டாலும் இந்த விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, காலை பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே வந்து பாருங்கள் என்னென்ன விடயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு நல்லதுக்கு ஒரு ஆள் வந்து நல்லது செய்ய ஒரு ஆள் வாரார், அங்கே வந்து ஒரு ஆள் வாரார், அவருக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக ஒரு நோம்பலாக ஒரு போகிற ஒரு பையனுக்கு இப்போ வந்து அவர் வந்து சிறைச்சாலையில் வாடுகின்ற ஒரு நிலைமை, இதுதான் எங்களுடைய நாட்டில் இருக்கிற நிலைமை என்றதை வந்து சொல்லிக்கொள்கிறேன். காலை பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியுமோ தெரியாது. ஓகே, இன்னொரு காணொலியில் சந்திப்போம். பாய்.